சத்தியமாக தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்க கூடாது. ஏன்னா திமுகவை அவங்களும் எதுக்குறாங்க, நம்மளும் எதுக்குறோம். எதுக்கு போட்டு அவங்களை விமர்சனம் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா இந்த பொதுக்கூட்டத்துடைய மொத்த வீடியோ பார்த்த பிறகு விடவே கூடாதுடா. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு பேராபத்து இந்த தமிழக வெற்றி கழகம். ஏன்னா எந்த அடிப்படை கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை, எந்த சித்தாந்தமும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை. மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பேசுறாருங்க. புஷி ஆனந்த் பேச ஆரம்பிக்கும் பொழுது சேலத்துடைய மாவட்ட செயலர், யாரு, தமிழக வெற்றி மாவட்ட செயலர், அவர் பேரை புஷி ஆனந்த் சொல்லிட்டாரு. ஓன்னு ஏதோ ஒப்பாரி வச்சு செத்து போன மாதிரி கத்துறாங்க. ஓன்னு ஒரு மாவட்ட செயலர் பேரை சொன்னா அப்படிதான் கத்தணுமா? எல்லாரும் ஒரே மாதிரி கோஷம் போடுறது, துண்டை கழட்டி வீசுறது, தாவேக்கான்னு கத்துறது, இந்த மாதிரியான இழி அரசியலை பண்றதுக்கு எதுக்கே ஒரு புது கட்சி? அவரை சொன்ன உடனே பார்த்திபன் நினைக்கிற அவர் பேரை சொன்ன உடனே டம்மு டிம்முன்னு பட்டாசு வெடிக்குது. எது பார்த்திபன் அவர் அப்படியே வந்து தீரன் சின்னமலை கூட படையில இந்த தளபதி, வேலுநாச்சியார் கூட போராடின அவர் போராளி, இல்ல மொழிப்போர் தியாகி அவர், இல்ல ஒரு ஜல்லிக்கட்டு போராளி, இல்ல நீட்டுக்கு எதிராக போராடி 100 நாட்கள் சிறையிலிருந்து வந்த சிங்கம் அவர், செம்மல் அவரை வந்து பேரை சொன்ன உடனே அவர் அப்படியே பட்டாசுகள் வெடிச்சு கொண்டாடி உடனே புஷி ஆனந்த் வேற, அவர் ஒரு பெரிய பூமர் சங்கத்துடைய தலைவரே புஷி ஆனந்த் தான். அவர் நான் பேசும்போது அவர் பேரை சொல்லும்போது பட்டாசு வெடிக்கணும்னு நினைச்சாரு. இப்போ ஒரு பேரை சொன்ன உடனே தன்னால பட்டாசு வெடிச்சிருச்சாமா.